என்னோடய ஃபஸ்ட்டு படம் தீனாவிலேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து முகங்கள் எல்லாத்தோடையுமே நான் சேர்ந்து வளர்ந்துருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ஒரு குடும்பத்தோட சந்திப்பு மாதிரி நினைக்கிறதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ரங்கூன் இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை யாருக்கிட்டேருந்து இது நான் ஆரம்பிக்கணும்னா ராஜ்குமார்கிட்டேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இந்த படத்தோட டைரக்டர் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப திறமையான ஆள். ஒரு திறமைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லப்போனால் நான் வந்து அந்த துப்பாக்கி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி, அந்த 12 மேன் ஷூட் அவுட் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி, கத்தி பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் வந்து அந்த அந்த காயின் ஃபைட் ஒன்று இருக்கும். அந்த காயின் ஃபைட் அப்போ அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணல. பட் ஒர்க் பண்ணனாலும் எனக்கு தெரியும் அந்த படம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அந்த நார்த் மெட்ராஸோட ஸ்லாங்கு சில வார்த்தைகள்லாம் அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பதிந்துடுச்சு. அதனால் வந்து அந்த அந்த டப்பிங்க்கு மட்டும் நான் அவரை கூப்பிட்டேன். இந்த டப்பிங்கில் கொஞ்சம் வாய்ஸஸ் வேணும், எனக்கு நார்த் மெட்ராஸ் வாய்ஸஸ் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்தார். பட் எனக்கு அந்த வாய்ஸ் கூட அவ்வளோ திருப்தியாக இல்லைன்னு அவரே கொஞ்சம் டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டார். திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே வந்து அண்ணா சேகர் அண்ணன் சிலை ஆகிட்டார்ண்ணே அப்படின்ற ஒரு சில வாய்ஸஸ்லாம் கேட்டிங்கன்னா அது அவரோட குரல் தான் அது. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து என்கிட்டருந்து வெளியில் போனதுக்கு அப்புறமும் வந்து எனக்காக வந்து அந்த படத்தில் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்கிட்டேருந்து துப்பாக்கி படம் பண்ணிவிட்டு வெளியில் போனப்பவே அவர் வந்து 2 ப்ரொடியூசருக்கு நடுவில் காம்படிஷன்லாம் நடந்துச்சு. நான் தான் ராஜ்குமார் வச்சு பண்ணுவேன், நான் தான் ராஜ்குமார் வச்சு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் அந்தளவுக்கு வந்து ஒரு 2 ப்ரொடியூசருங்க வந்து ஒரு டைரக்டருக்கு அது ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கிட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜ்குமார் தவிர வேறு யாருக்கும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அது காரணம் வந்து அவர் சொன்ன கதை தான். அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு பிடிச்சி போயிருந்தது. லக்கிலி அது வந்து எனக்கும் ஃபாக்ஸ் ஸ்டாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலே எங்களோட சந்தோஷம்தான், எங்களோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்து ஸ்கிரிப்டை தாண்டி இந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு ஒரு சில பேருக்கு தெரியும், எனக்கு நிறையவே தெரியும். ரொம்பவே லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாரு. ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்ட்ரகிள் இருக்குது ஒரு டைரக்டரோட இதில். ஸோ அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கும் அவர் கஷ்டப்பட்டார். டைரக்டர் ஆகி அந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ளே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய பெற்ற அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது நானே கண்கூட பார்த்தேன். நிச்சயமாக அவரோட உழைப்புக்கும் அவரோட திறமைக்கும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு 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 முதல் தர வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குனராக கண்டிப்பாக ராஜ்குமார் வந்து நிற்பாருன்றதை நான் அடித்து சொல்கிறேன். இது வந்து நான் மெயினாக உங்களெலாம் மீறி அவங்க குடும்பத்தார் வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். பையன் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கான், ஸோ அது ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு டைரக்டரோட பேரண்ட்ஸு, அப்பா அம்மா அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருங்க. நீங்கள் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம். நான் பார்த்தப்போ வந்து வெறும் ஒரு நட்பு இருக்குது, ஒரு நல்ல லவ் இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்டல் இருக்குது. ஒரு சாதாரண வந்து ஒரு 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 கோல்டு அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு லைஃப்லேருந்து நம்ம உடம்புல போட்டுக்கிற ஒரு ஆபரணமாக நினைக்கிறோம். ஆனால் அந்த கோல்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குங்கிற ஒரு லைஃப் ட்ராவல், அவரோட ரிசர்ச்லாம் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை அவர் பதிவு பண்ண இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்த் மெட்ராஸ், நம்ம டெய்லி இருக்கிற இந்த சென்னையில் வந்து இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நமக்கே ஆச்சரியமாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப புதுசான ஒரு இடங்களில் போய் தேடி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படம் வந்து ரொம்பவே இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள்லேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக, வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருக்குங்கிறதுல நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த படத்தோட கதாநாயகன் கௌதம் அவர்கள் வந்து எனக்கு பிடிச்ச இளம் கதாநாயகர்கள் அவரும் ஒருத்தர். நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரிஜினலாக இவ்வளோ கலராக இருப்பாருன்னு நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஷூட்டிங்க்கு நான் ஒரு 2-3 தடவை போனப்போ கருப்பாக ஒருத்தரை பார்த்தார். சரி, நம்மளை மாதிரி ஒருத்தராட்டிருக்குன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது அவர் வந்து இவ்வளோ அந்த படத்துக்காக மாறியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த படத்தில் நடித்த நிறைய கேரக்டர்ஸ் எல்லாருமே மனசில் நிற்கிற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி ஊட்டியில் படித்த ஒருத்தர் வந்து நார்த் மெட்ராஸ் ஸ்லாங் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்றது காரணம் வந்து அவரோட உழைப்பும் டைரக்டரோட உழைப்பும் தான் சொல்லணும் நான்.
அதுக்கப்புறம் அந்த படத்தில் இருக்கிற ஹீரோயின் சனா வந்து நான் வந்து எப்போ நான் ஃபஸ்ட்டு படம் சிம்ரனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ சிம்ரனை வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அவங்க என்ன ஒன்று இருந்ததோ அது வந்து நான் அவங்கள வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது நான் பார்த்தேன். நான் நிச்சயமாக தமிழ் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக சிம்ரனோட இடம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக வருவாங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஸ்மைல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடம் இருக்கும் அப்படின்றது நான் உறுதிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பு நாங்களும் ஃபாக்ஸும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற படம் தொடர்ந்து ஃபாக்ஸ் ஸ்டார் நல்ல நல்ல படங்கள், தரமான படங்களை சொல்லணும், கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறது, அவங்க மெனக்கெட்டுருக்கிறது உண்மையிலே எனக்கு வந்து அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விஜய் சிங் சாருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இது மட்டும் கிடையாது, தொடர்ந்து வந்து புது புது டைரக்டருங்களை புது புது கான்செப்டை தேடி தேடி கொண்டு வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறத ரசிகர்களை புது புது டேலண்டட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு 3 பேரை புதுசாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஃபாக்ஸ் ஸ்டாரை வந்து உண்மையிலே தமிழகத்தின் சார்பாக, தமிழக சினிமாவின் சார்பாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து இன்றைக்கி வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் 2 பேரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த 2 சாங் இன்றைக்கி ப்ளே பண்ண இந்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ரெடி வந்து இதோட ட்ரைலரு அதுக்கப்புறம் இந்த சாங் 2மே பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. அவங்களுக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடம் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த எனக்கு என்னுடைய இதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய உதவியாளர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட்டை, அதை விட அதிகமாக கூட சப்போர்ட்டை வந்து நீங்கள் ராஜ்குமாருக்காக கொடுக்கணும். ஏன்னா ராஜ்குமார் வந்து உண்மையிலே அதுக்கு ஒரு ஒர்த்தான ஆள். சின்ன திரையிலேருந்து ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் ஜெயிச்சாதான் அவரை மாதிரி இருக்கிற 100 பேருக்கு உழைச்சா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட எல்லா சப்போர்ட்டும் அவருக்கு சப்போர்ட்டு, உங்களோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கணும். ஏன்னா நான் எப்படி வந்து பத்திரிகையிலேருந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி தான் நானும் சினிமாவுக்கு வந்தேன். அதனால தான் அவங்கள இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி அவரும் எனக்கு அப்புறம் அந்த ஒரு டீமில் ஒரு தொலைக்காட்சியிலேருந்து ஒரு நிறுவனத்திலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் உங்களுடைய சப்போர்ட்டையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் என்றைக்கும் கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் பங்கேற்ற எல்லா இளம் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு தமிழிடத்தில் ஒரு பிரகாசமான ஒரு இடம் கிடைக்கணும்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். So firstly, I start with A.R. Murugadas sir. Well, I'm a die-hard fan of you. So it's been a dream, and trust me, I'm super blessed to be, having his name, and he's giving me a banner to debut. And with Fox, thank you so much for taking me in your film. And a special thanks to my dear director. Sir, without you, this wouldn't have been possible. So thank you for being the great pillar, strength you have given this film. Like, we all have worked hard for this film. Our DOP, Anish, Lalu, Danny, Upasna, my brother, my sister, everyone has given a 200%. Well, I really don't speak Tamil at all, and special thanks to my ADs. They have helped me a lot to get the pronunciation right, to get the lip sync right. So thank you team, thank you everyone, and yes, special thanks to Gautam for being so supportive enough and being so encouraging towards me that you've really helped me a lot. So I wish good luck for a film, and I hope I do well. Thank you so much. எனக்கு இங்கே நான் பயந்துட்டு இருக்கேன். அவங்களாம் ஒருத்தர் பயந்துன்னா இருந்தாங்க நீங்களே பேசுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் மாற்றிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி சான்ஸே இல்லை. எனக்கு ஒருத்தர் லுக்கலைக்குன்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம டான்ஸர் மாஸ்டர் சதீஷ். அவர் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பட் அவர் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் 1 by 1 நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லுவேன். நிறைய விஷயம் இருக்குது நான் சொல்லணும், ஷேர் பண்ணணும். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ நான் சொல்லிடுறேன். இப்போது நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பு அறிவு மணி அவங்க வந்து டோட்டல் நான் நிறைய ஃபைட் மாஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க கூட ஒரு பிரதர்ஹுட் வந்திருக்குன்னு சொல்லலாம். அது வேற என்னை வந்து கான்ஸ்டண்ட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
டக்குன்னு போய் மானிட்டரில் உட்காரும்போது ஒருத்தர் அங்கே இருப்பாரு, மாஸ்டர் எப்படி இருக்கு மாஸ்டர், நல்லா இருக்கு. டக்குன்னு போய் ஷார்ட்டில் பார்த்தா இன்னொருத்தர் இருப்பாரு, நான் அவர் தான் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லி நான் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்லணும்னா ரொம்ப ஃபன்னாக இருந்தாங்க அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தாங்க. யாருக்குமே ஆக்சுவலாக அடிப்படவே இல்லை. அண்ட் ரொம்ப என்ன ஒரு ஸ்டைலிஷாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க்கு. ஸோ டெஃபினட்டாக ஐ நோ யூ கைஸ் ஆர் கோயிங் டு கோ ரியலி ஃபார். கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் now to talk about my favorite dancer Sats. அவர் வந்து எனக்கு நான் வந்து இது வரைக்கும் நான் டான்ஸில் வந்து இறங்கி குத்தலை அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டில் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அது எல்லாம் உங்களால தான். நீங்கள் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததோ, எனக்கு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சதோ. ஏன்னா ஆக்சுவலாக அவ்வளோ கூலாக நான் ஒரு சாங்க்கு ஷூட் பண்ணதே இல்லை, எப்போதுமே பயந்துட்டு தான் இருப்பேன். ஆனால் இவர் வந்து என்னை கூலாக வச்சு பிரதர் வி கேன் டூ இட் பிரதர் சில் பிரதர்ன்றாரு. ஏன் இவ்வளோ குவைட்டாக பேசினாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சிங்கம் மாதிரி வந்து நல்லா பிரம்மாண்டமாக பேசுகிறார். ஐயோ ஊன்ட்டு ஸ்டைலிஷாக இருப்பார். ஸோ தேங்க்யூ சதீஷ். அண்ட் கம்மிங் டு அவர் மியூசிக் டைரக்டர்ஸ் ஹூ ஆர் தி ஆக்சுவல் ஹீரோஸ் ஆஃப் திஸ் இவெண்ட். மியூசிக் வந்து ஆர்எச் விக்ரம் அண்ட் விஷால் சந்திரசேகர். யூ guys have done a brilliant job. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த லெவலுக்கு. யாத்ரிகா, நீல ஆகாயம், இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆஸ் அ கிட்டாரிஸ்ட் வந்து நீல ஆகாயம் வந்து வேற லெவலுக்கு போயிடுச்சு எனக்கு. அண்ட் ஐ நோ மை ஹோல் குரூப் ஆஃப் மியூசிஷியன்ஸ் தட் ஐ நோ வில் என்ஜாய் த சாங். அண்ட் யாத்ரிகா வந்து இட்ஸ் ஸோ ஹாண்டிங். எனக்கு நான் வந்து அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நான் வந்து மைண்டில் அந்த பாட்டு அப்பப்போ யோசிச்சிட்டே இருப்பேன், ஹம் பண்ணிட்டு இருப்பேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டியூன்ஸ் எல்லாம் என்னோட படத்தோட ஆல்பம்க்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ தேங்க்யூ கைஸ், யூ கைஸ் ஆர் ஆசம். அண்ட் சனா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ பியூட்டிஃபுல் கோஸ்டார். சனா பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அவங்க வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தாங்க, அவ்வளோ சிம்பிள் அண்ட் சின்சியர்னு சொல்லலாம் அவங்களோட ஒர்க். அவங்க வந்து எதுக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ யூனிட் கூட ரொம்ப ஈஸியாக ஜெல் ஆனாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் ராஜ் டு கெட் ஹர் டு ஒர்க் அவுட் ஃபார் த ஃபில்ம் ஐ திங்க். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஷி மேட் தி என்வாயன்மெண்ட் லவ்லி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ தேங்க்யூ சனா ஸோ மச் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் co-star. And before I come to the top 3, I want to make a special mention to 3 people in the audience right now. 4 people in the audience right now. And that is the team of Rangoon there. That is my family right there. And I'm telling you guys, நம்மளுக்கு வந்து if you see the slang, if you see the mannerisms, எல்லாமே அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. One more team member over there. Thank you so much bro. And yeah, you guys are great. Thank you so much for supporting me throughout. ஒரு ஷாட்டுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, என் மேனரிசம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கிறுக்குதனமாக ஏதாவது பண்ணிட்டேன்னா, இல்லை பிரதர் இது வேண்டாம் பிரதர், இது தப்பாக இருக்கும் பிரதர், நீங்கள் வேறு மாதிரி பண்ணுங்க பிரதர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. And I'm glad that I got a chance to work with them again. And hopefully in the future we will work on many more projects together. Thank you guys, Rangoon family, thank you. And Murugadas sir, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய நன்றி சார். எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது, வார்த்தைகள்லாம் போதாது, அவ்வளோ மனசுலேருந்து ஒரு நன்றி இருக்குது. அது சத்தியமாக வார்த்தை இல்லை, அந்த மாதிரி ஒரு நன்றி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ, ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் மேக்கிங் ஷூர் தட் திஸ் ப்ராஜெக்ட் ரீச்சஸ் its outcome, its successful outcome. Thank you so much. And Fox, thank you sir so much for being a big backbone to this project, and really you've given us quite a new scope for and a new venture into this film industry, and it's given a total different light for this project. So thank you so much. And finally I want to talk about captain of the ship, Rajkumar Periyasamy. எல்லாரும் சொல்றாங்க இவர் வந்து ரொம்ப டேலண்டட், அது இதெல்லாம் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து இஸ் ஸோ டீட்டெயில்டு வித் எவ்ரி திங். ஒரு விஷயமும் அவ்வளோ டீட்டெயிலாக பார்ப்பார். அவர் வந்து என்கிட்ட நரேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 hours with half an hour break in between அந்த மாதிரி உட்காந்து நரேட் பண்ணார். ஒரு கேரக்டரும் அவங்களோட ஸ்லாங்கும் எல்லாமே அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தார். அவரோட கதை கேட்டதுக்கப்புறம் கதை சூப்பராக இருந்துச்சு, ஆனால் கதை தவிர இந்த மாதிரி டைரக்டர்கிட்ட நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு நம்பிக்கையில் நின்னேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலுக்கு போகும்னு நான் நம்பினேன். அண்ட் ராஜ் வந்து அதுக்கு மேலே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து திஸ் வாஸ் சப்போஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் பை டிஃப்ரெண்ட் பேனர் ஆல் டுகெதர். அண்ட் தட் பேனர் ஃபார் வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் டிசைடட் டு டூ த ப்ராஜெக்ட் வித் சம்படி எல்ஸ். ஆனால் மை டைரக்டர் ராஜ்குமார் ஸ்டுட் பை மீ அண்ட் பிலீவ் தட் திஸ் ப்ராஜெக்ட் வந்து நான் தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொன்னார்.
அண்ட் தட் இஸ் சம்திங் நியூ. நான் இந்த மாதிரி ஒரு ஒரு அன்பு நான் பார்த்ததே இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும். அண்ட் ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ ராஜ்குமார் சார். அவர் வந்து டீட்டெயில்ட் ரொம்ப கிளியராக இருப்பார். அண்ட் இந்த ஹோல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் டென்ஷன் ஆனதை நான் பார்த்ததே இல்லை. அவர் அவ்வளோ கூலாக அவ்வளோ நல்லா யோசிச்சு எல்லா விஷயமும் தெளிவாக பண்ணியிருக்காரு. அண்ட் திஸ் வில் பி அ ஹியூஜ் ப்ராஜெக்ட் ஃபார் யூ. யூ ஆர் த ட்ரூ ஹீரோ ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச் ராஜ். அது ட்ரெய்லரில் வரல, அது மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் தான் அது. இங்கே யாருமே நல்லவங்க கெட்டவங்கன்னெலாம் கிடையாது, எல்லாம் அதிர்ஷ்டத்தை தேடி அலையிற துரதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு வரும் ஒரு டைலாக் அந்த படத்தில். அந்த கதை களத்தில் எனக்கு இப்போது ஒன்று தோணுச்சு இங்கே உட்காந்துருக்கும் போது. நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு ஜென்வனாக ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளவோ எனக்கு தெரிஞ்ச உதவி இயக்குனர்களோட கூட நிறைய பேர் வேறு வேறு டிரெக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கூட நல்ல நல்ல கதை வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அந்த கதை வந்து திரைக்கதையாக மாறும், திருப்பி அது திரைக்கு வர்றதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சினிமாவில் அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்க அப்படிங்கிற அடையாளத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க அப்படின்னு ஒரு வித்தியாசத்தை சொல்லலாம். ஸோ அந்த வாய்ப்பு வந்து ஒரு வரம் மாதிரி. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னோடய இயக்குனர், என்னோடய குருநாதர், என்னோடய தயாரிப்பாளர் திரு முருகதாஸ் சார் அவர்களுக்கு என்னோட முதல் நன்றி. நான் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா தெரியாதில்ல, எத்தனையோ பேர் இதே சாலிகிராமத்தில் வெளியில் நிறைய பேர் இன்னும் வெயிட் பண்ணுவாங்க, இங்கே எதிரில் இருக்கலாம், எவ்வளோ பேர் கனவுகள் இருக்கும். கஷ்டப்பட்டோம், எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து சிரமப்பட்டு சிரத்தை எடுத்து தான் பண்ணுவாங்க. அது மாதிரி இதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த பெருமை பேசுகிறத விட நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துட்டு படம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சி வாழ்த்துனீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஒரு செகண்டில் அந்த கஷ்டம் கவலை எல்லாமே மறந்துடும். நான் முருகதாஸ் சார் பற்றி சொன்னேன் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி. அவர் பற்றி இன்னொன்று சொல்லணும், என்னை விட பொருத்தமான ஒரு ஆள் இருக்க முடியாது அதை பற்றி சொல்கிறதுக்கு. வெளியில் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று தோணும். பட் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அது அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியில் என்டையர் இண்டஸ்ட்ரியில் என்னோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் எனக்கு நிறைய இயக்குநர்களோட பழக்கம் கிடையாது. 1-2 இயக்குநர்கள் தெரியும் பர்சனலி. சாரை வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்து பழகியிருக்கேன். நான் கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம், அது வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரும் சரி பண்ணாட்டியும் சரி, ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப வளர்ந்து வரும் ஹீரோஸ் கிட்ட கூட கதை சொல்கிறதா இருக்கட்டும், அவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணால் போதும். அவரோட எந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் அவரோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், மோர் தென் இஸ் ஃபேமிலி as far as I know. ஸோ அப்படி ஒரு ஸ்வீட் பர்சன் கிட்ட ஒர்க் பண்ணதையே நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நிறைய இடத்துல சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் வெளியில் கேட்பாங்க, நீங்கள் முருகதாஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ணால் ஈஸியாக படம் பண்ணிடுறாங்கன்னு. ஈஸி இல்லை, படம் வெளியில் கிடைக்குது, டச் வுட். பட் ஒரு நல்ல காலேஜில் படித்தா நல்ல கம்பெனியில் வேலைக்கு போவாங்க, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தைரியமாக சொல்லலாம், அவர்கிட்ட கஷ்டப்பட்டு வேலை வாங்கிட்டா அவங்க எப்படியாவது அவங்க சினிமாவும் கற்றுக்குவாங்க, நல்ல பண்பும் கற்றுப்பாங்க, தொழில் பக்தி கற்றுப்பாங்க, அதுக்கு மேலே நல்ல படமும் கொடுப்பாங்க, டைரக்ட் பண்ணிடலாம். ஒரு கரியர், அவர் ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி, அதை நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன். அது அதிகப்படியாக நான் மிகைப்படுத்தி எதுவுமே சொல்லலை, இது ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறது தான் அது பொருத்தமாக இருக்கும், அதனால் அது சொல்கிறேன். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு a very special thanks to Foxstar Studios for letting me have this privilege and for having chosen me and the script. Thank you so much, sir.